ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். நேபாள வெள்ளத்தில் சிக்கி குரோம்பேட்டை டிராவல்ஸ் நிறுவனத்திலிருந்து ஆன்மீக சுற்றுலா சென்ற 49 பேர் மாயமாகி இருப்பதாக புதிய தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மீரான் வழங்கிட கேட்கலாம். மீரான், இந்த 49 பேர் பற்றின தகவல் ஏதேனும் தெரிய வந்திருக்கிறதா? இவர்களை மீட்பதற்கு ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? வணக்கம். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக பல குடியிருப்புகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. நேற்று இந்த துயர சம்பவமானது நேற்று நடைபெற்றது. இந்த காற்றாற்று வெள்ளத்தில் சிக்கி 90க்கும் மேற்பட்டோர் பலியானதாகவும் 400க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளதாகவும் முதல்கட்ட தகவலில் நேபாள அரசு தெரிவித்திருந்தது. நிலையில் தமிழகத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து யாத்ரீகர்கள் இந்த சுற்றுலா ஆன்மீக சுற்றுலா சென்ற போது இந்த வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்ததாக அதிர்ச்சிகரமான தகவல்கள் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை குரோம்பேட்டை ராதாநகர் பகுதியில் இருக்கின்ற ஒரு டிராவல்ஸ் நிறுவனம் மூலமாக கடந்த 14ஆம் தேதி 49 பேர் இந்த புனித யாத்திரைக்காக சென்றிருக்கிறார்கள். சென்னை பகுதியை பொறுத்த வரைக்கும் சென்னை, பெரம்பூர், ஆழ்வார்பேட்டை, அதேபோல சென்னை புறநகர் பகுதியில் குரோம்பேட்டை, சிங்கப்பெருமாள் கோயில் அது போன்ற பகுதிகள், அது மட்டுமல்லாமல் காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, மதுரை, விருதுநகர், தேனி, நாமக்கல், ஈரோடு, கரூர், திருச்சி, சேலம், கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த 49 பேர் இந்த புனித யாத்திரைக்காக சென்னை விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். கடந்த 14ஆம் தேதி அவர்கள் இங்கிருந்து சென்னையிலிருந்து புறப்பட்டு காத்மாண்டு சென்றிருக்கிறார்கள். அதன் பிறகு அங்கு இருக்கின்ற ஆன்மீக சுற்றுலா தலங்களுக்கு சென்றுவிட்டு சீன எல்லை பகுதிகளுக்கு நேற்று சென்றிருக்கிறார்கள். சீன திபெத் எல்லை பகுதியில் இருக்கின்ற அந்த சீன அரசாங்கத்திற்கு சொந்தமான அந்த இமிகிரேஷன் அலுவலகத்தில் இருந்து அந்த குடியுரிமை பெற்ற பிறகுதான் அவர்கள் மீண்டும் இந்த நேபாள அரசு எல்லைக்கு நுழைய முடியும் என்பதால் 49 யாத்ரீகர்களும் அந்த இமிகிரேஷன் அலுவலகத்தில் நேற்று காலை 8:45 மணி அளவில் இருந்திருக்கிறார்கள். அந்த 8:45 மணி அளவில் தான் அவர்கள் கடைசியாக அந்த ஏஜென்ட் மூலமாக அவர்கள் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் சீன எல்லையில் இருக்கின்ற அந்த திபெத் பகுதியில் இருக்கின்ற அந்த இமிகிரேஷன் அலுவலகத்துக்கு வந்திருக்கிறோம். இங்கிருந்து இமிகிரேஷன் முடித்துவிட்டு நாங்கள் மீண்டும் நேபாளத்திற்கு செல்வதாக அவர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். 8:45 மணி அளவில் அந்த கடைசியாக அந்த செல்போன் மூலமாக அவர்கள் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். அந்த தொடர்புக்கு பிறகு 1/4 மணி நேரத்துக்கு பிறகு அந்த பெருவெள்ளம் அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது. இவர்கள் இருந்த அந்த இமிகிரேஷன் பகுதி அருகேதான் அந்த ஆறு செல்கிறது. அந்த ஆற்றில் தான் கடுமையான ஒரு காற்றாற்று வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த வெள்ளத்தின் போது இந்த இமிகிரேஷன் அலுவலகம் முழுவதுமாகவே அடித்து செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த அடையாளம் தெரியாத அளவுக்கு அந்த அலுவலகமே அந்த வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் தான் அந்த இமிகிரேஷன் அலுவலகத்தில் இருந்த அந்த 49 பேரும் அந்த வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு ஐயம் ஏற்பட்டுள்ளது. இதுவரை எந்த விதமான தகவல் தொடர்பும் அவர்கள் இந்த தொடர்பு கொள்ள முடியவில்லை என்ற தகவலை தான் தெரிவிக்கிறார்கள். இந்த டிராவல்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் அவருடைய மகன் சத்யநாராயணன் தலைமையில் தான் இந்த குழுவினர் சென்றிருக்கிறார்கள். 49 பேர் அந்த குழுவில் சென்றிருக்கிறார்கள். அந்த புகைப்படங்கள் எல்லாம் தற்போது வெளியாகி இருக்கிறது. அவர்கள் காத்மாண்டு சென்ற பிறகு எந்தெந்த ஆன்மீக சுற்றுலா தலங்களுக்கு செல்ல வேண்டும் என்பது போன்ற விவரங்கள் எல்லாம் அவர்கள் தெரிவித்துவிட்டு ஒவ்வொரு சுற்றுலா தலமாக அவர்கள் சென்றுவிட்டு ஆன்மீக சுற்றுலாங்களுக்கு சென்றுவிட்டு வந்திருக்கிறார்கள். சென்றுவிட்டு தான் அவர்கள் அந்த சீனாவுக்கு சொந்தமான அந்த திபெத் பகுதிக்கு சென்று அது வழியாக தான் அந்த கைலாஸ் பகுதிக்கு செல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள். அந்த இடத்திற்கு செல்வதற்காக அங்கு சென்று விட்டு தான் அவர்கள் மீண்டும் நேபாள நாட்டுக்கு வருவதற்காக இமிகிரேஷன் அனுமதிக்காகத்தான் அந்த அலுவலகத்தில் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் இந்த பெரும் துயரமானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த டிராவல்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் அவருடைய மகன் சத்யநாராயணனும் இந்த விபத்தில் சிக்கியிருக்கிறார்கள் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த விபத்தில் குரோம்பேட்டை பகுதியை சேர்ந்த 8 பேர் அதேபோல இந்த விபத்தில் சிக்கியிருக்கிறார்கள். சத்யநாராயணன், விக்ரமன், மஞ்சுளா, வேலுவேந்தன், ராஜலட்சுமி, அமுதா, கிஷோர் ஆகியோர் இந்த குரோம்பேட்டை பகுதியை சேர்ந்தவர்கள். மற்றவர்கள் பல்வேறு பகுதியில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்தவர்களும் இந்த விபத்தில் சிக்கியிருக்கிறார்கள். இந்த நிலையில் அவர்கள் இமிகிரேஷன் அலுவலகம் முழுவதுமாகவே அந்த வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக அவர்கள் அந்த வெள்ளத்தில் சிக்கியிருக்கிறார்களா, அவர்கள் மீட்கும் நடவடிக்கைகள் அங்கு எதுவும் எடுத்திருக்கிறார்கள் என்ற எந்த விவரமும் தெரியவில்லை. தமிழக அரசு, இந்திய அரசை பொறுத்தவரைக்கும் தொடர்ந்து தொடர்பாக கண்காணித்து வருகிறார்கள். தற்போது குரோம்பேட்டை பகுதியில் அந்த அலுவலகத்தில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி அந்த டிராவல்ஸ் நிறுவனம் மூலமாக எந்தெந்த மாவட்டங்களில் இருந்து சென்றிருக்கிறார்கள் அவருடைய பெயர் விவரங்கள் சேகரிக்கப்பட்டு அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த தகவலின் அடிப்படையில் அவர்கள் அந்த வெளியுறவுத்துறை அமைச்சகம் மூலமாக இந்த மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து இந்த சம்பவமானது பெரும் துயரத்தை ஏற்படுத்துகிற நிலையில் சென்னை பகுதியிலும் சேர்ந்த ஒரு டிராவல்ஸ் நிறுவனம் மூலம் இந்த ஆன்மீக சுற்றுலா சென்ற 49 பேர் மாயமானது பெரும் துயரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர்கள் உறவினர்கள் மத்தியில் பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. எந்த தகவலும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இந்த நிலையில் தமிழக
தமிழக அரசு இது தொடர்பாக உடனடியாக தங்களுக்கு உதவ வேண்டும். அங்கே என்ன தகவல் இருக்கிறது, எங்கள் உறவினர்கள் அங்கு சென்றார்கள், அவர்கள் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டவர்களை காப்பாற்ற முடியுமா அல்லது என்ன நடவடிக்கைகள் அங்கு எடுக்கப்படுகிறது என்ற விவரங்களை தங்களுக்கு தெரிவிக்க வேண்டும். உடனடியாக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து அவர்களை மீட்க வேண்டும் என்பது பல்வேறு கோரிக்கைகள் எழுப்பியிருக்கிறார்கள். இந்த விபத்து சம்பவம் அவர்கள் உறவினர் மத்தியில் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்ற அச்சத்தில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும்.